அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். நிறைய பேரோட கலைஞர்கள், படைப்பாளிகள், திறமையான ஒருத்தருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், அவர்களுடைய கதைகளை பேசணும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் எங்களோட வந்திருக்கிறாரு நடிகர். இலங்கையில் குறிப்பாக சொல்லணும்னா தனியார் தொலைக்காட்சிகள்லையும் சரி, அரசு தொலைக்காட்சிகள்லையும் சரி, நாடகங்கள், அதே மாதிரி குறுந்திரைப்படங்கள், அதே மாதிரி இப்போ இருக்கிற ஃபீச்சர் ஃபிலிம் போன்ற பல துறைகளில், சினிமா துறையில் தன்னுடைய அடையாளத்தை ஒரு நடிகராக, அதே மாதிரி பன்முகம் கேரக்டர் செய்யக்கூடிய ஒருத்தராக பயணம் செய்துட்டு இருக்கிறார் ஆறுமுகம் காளிதாசன் அவர்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்திருக்கிறார். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த டான் டிவிக்கு முதலாவது நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். மற்றது நம்ம நன்றி எல்லாம் பிறகு சொல்லுவோம், இப்ப நம்ம பேச போறோம். சரி, ஓகே. ஃபைனலா தான் நன்றி சொல்லு. இப்ப நன்றி சொல்லிட்டா அதாவது நமக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டா இல்லைன்னு பார்க்க மாட்டாங்க. ஒரு நடிகரா உங்களுடைய இந்த பயணம் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கு இலங்கையில இருக்கிற சினிமா துறையா இருக்கலாம், இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றதான் காலகாலமாக சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கான முயற்சிகள் தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்கிறோம். நீங்க காளிதாசனுடைய இந்த நடிப்பு பயணம் எங்க ஆரம்பிச்சது? ஏன் நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? இது கொஞ்சம் பழசா இருக்கும், பிரச்சனை இல்லை தானே, சொல்லுங்க. ஒரு சாதாரணமா எனக்கு நான் பிறந்தது கிளிநொச்சி. நான் எனக்கு ஒரு சிறிய காலத்துல இருந்து சாதாரண ஒரு 8 வயசு வரை காட்டியும் எனக்கு நடக்க இயலாது. எனக்கு இடுப்பு கீழே பலன் இல்லை. எங்களோட அம்மா அவங்க வேலைக்கு போகக்குள்ள இடுப்புல செயின் எல்லாம் போட்டு கட்டி விட்டுட்டு தான் போவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகக்குள்ள நான் என்ன ஒரு கிருபை செஞ்சனோ தெரியாது, எனக்கு 8 வயசுக்கு பிறகு நடக்கிறதுக்கு எனக்கு இறைவன் கொடுத்துருந்தேன் அந்த பாக்கி. அதுக்கு பிறகு நான் இங்கே கொழும்புல, அதாவது பஞ்சிகாவத்தில் ஒரு இடத்துல நான் இருக்கும்போது, அப்போ ஒலி ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு. ஒலி நிகழ்ச்சி, ஒளியும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு. அப்போ எனக்கு அந்த மேடையில் தான் நான் முதல்ல நான் அந்த நிகழ்ச்சி பார்த்தோன்னா அதில் நிறைய பேர் டான்ஸ் பண்ணுறாங்க, ஆடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு ஆசை ஒன்று வந்துச்சு, எனக்கும் ஒரு நேரத்தில் இப்படி ஆட கிடைச்சா நல்லோம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். அதுக்கு பிறகு அப்படியே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் வளர்ந்து எனக்கு இந்த ஆர்வங்கள் கூடினது. நான் முதல்ல ஒரு படம் ஒன்று பார்த்தேன். எனக்கு முதல் நான் பார்த்த படம் பிரபுதேவாட மாஸ்டர் படம் ஒன்று நான் பார்த்தேன். அப்போ அதில் பார்க்கக்குள்ள பிரபுதேவா மாஸ்டர் அதில் தான் நான் முதல்ல பார்த்தது. அதுக்கு பிறகு அப்படி அவரை நான் ஃபாலோ பண்ணி அவரை நான் டான்ஸ் குருவா நினச்சி நான் டான்ஸ் ஆட பழகினேன். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் போகக்குள்ள லாரன்ஸ் மாஸ்டர் படங்கள் வந்துச்சு, அவரை நான் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே எனக்குள்ள என்ன அறியாமலே எனக்குள்ள இப்போ பிரேக், டிஸ்கோ, பரதநாட்டியம், இந்த மாதிரி நிறைய டான்ஸ் நான் கற்றுக்கிட்டேன். நான் பார்த்தே கற்றுக்கிட்டேன். அப்படியே நிறைய நான் எனக்கு மேடைகள் கிடைக்காம இருக்கவும் நான் என்ன செஞ்சேன், பேமெண்ட்டில் நான் ஆடினேன். பேமெண்ட் எல்லா இடத்துலையும் நான் பேமெண்ட்டுகளில் நான் ஆடிருக்கேன். ஆடினோன்னே எனக்கு இந்த கைத்தட்டல் கொடுக்கும்போது இதை விட நிறைய பண்ணணும், நிறைய ஆடணும், எனக்கு அந்த வெக்கம் இதெல்லாம் என்னை விட்டு போயிட்டு, நான் எனக்கு எங்கன இந்த என்னை ஆசைப்படுத்துகிற மாதிரிக்கு பாட்டெல்லாம் கேட்குறனோ அந்த இடத்துல நான் என் கலைத்துறையில் உள்ள என்னுடைய டான்ஸை நான் காட்டுவேன். எனக்கு கைத்தட்டுக்களை எனக்கு ஆசை நிறைய. எனக்கு அந்த மேடை கிடைக்காட்டி போனாலும் எனக்கு இந்த பூமி ஆற்ற எனக்கு மேடையாக கொடுத்துருக்கிறது எனக்கு பெரிய ஒரு ஆசையாக இருந்தது. நான் நிறைய டான்ஸ் அப்படி தான் நிறைய அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அரசாங்க ஒரு சேனலில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஒரு காமெடியனா இந்த உலகத்துக்கு ஒரு 2 வருஷமாக கொண்டு போச்சேனே. நான் நிறைய காமெடி ஷோ, நிறைய ஸ்டேஜ் நிறைய, எனக்கு முதல்ல அந்த மேடை தான் எனக்கு அங்கீகாரம் கொடுத்து என்னை சரியான இடத்துக்கு கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு நிறைய பேர் என்னையை பார்த்து நீங்கள் இப்படி நல்லா நடிக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா காமெடி வருது அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டி எனக்கு கையெல்லாம் கொடுக்கக்குள்ள எனக்கு ஒரு என்ன அறியாமல் எனக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கு பிறகு அப்படி இருக்க போல அப்படி நிறைய படங்கள் வாய்ப்புகள் வந்துச்சு. ஷார்ட் ஃபிலிம், வில்லனா நடிங்க, உங்களுக்கு அது எப்படி ஒரு காமெடியனா இருந்துட்டு அப்புறம் வில்லனா போறதுன்னா எனக்கு ஆசையா நான் நடிகனா ஆகுனா நான் வில்லனா தான் ஆகணும். ஏன் எது? எனக்கு அது ஒரு ஆசை. எனக்கு இல்ல உங்களுக்கு சொல்லிட்டாங்களா யாராச்சும்? இல்ல வில்லனா தான் நீ நடிகணும் அப்படி யாருமே சொல்லல.
ஆனா என் முகம் வந்து அந்த மாதிரிக்கு தான் இருக்குது. யாரு சொன்ன? நானே நீங்க சிரிக்கிறீங்க, எவ்வளவு அழகா இருக்கு, ஹீரோ மாதிரி இருக்கீங்க. இல்ல ரொம்ப சந்தோஷம் நீங்க அப்படி சொன்னது எனக்கு. இல்ல இப்ப வந்து ஏன்னு கேக்குறேன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க நான் வில்லனா நடிக்க விரும்பும் அப்படி நடிக்கிறேன். இப்ப நீங்க நகைச்சுவை காமெடி பண்ணிருக்கீங்க தானே, அப்ப வந்து உங்களை பார்த்து நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்க தானே. அப்ப எப்படி வந்து வில்லன் டு காமெடியனா மாறினீங்க? காமெடியனா நான் காமெடியனா இருந்து வில்லனா மாறினது வந்து நான் நடிச்சக்குள்ள எனக்கு நடிச்சா நான் வில்லனா நடிக்கணும். என் பேஸ் நான் எந்த நாளும் பார்த்தா நான் ஒரு வில்லனா நடிச்சா எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டைல நான் வில்லனா நடிக்கிறது இல்லை. நான் சொல்றேன் என்னன்னா, வில்லனா மட்டுமே நடிக்கணும் அப்படின்றது இல்லாம கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும்போது அதையும் செய்யுங்க. நன்றி. தொடர்ச்சியா வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறேன். இப்ப மேடை நாடகங்கள் அப்படின்னு வரும்போது அது ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா? மேடை நாடகம் சொல்லி வரும்போது என்னை பார்த்துட்டு ஒருத்தர் அந்த மேடை நாடகத்தை அமைச்சவர் எனக்கு சொன்னார், நீங்கள் வந்து ஒரு டோப் ஜீன்ஸ் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களோட முகத்துக்கு சரியாக வரும், நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை, அது சரியாக வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு உங்களுக்கு கண்டினியூ அது செஞ்சு கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சரின்னு சொன்னேன். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், வேறு நான் நல்ல ஒரு கேரக்டராக அவங்க சொன்ன மாதிரிக்கு நான் நடித்தேன். அதுக்கு பிறகு அவரே தான் சொன்னார், உங்களுக்கு நல்ல ஒரு வில்லன் கேரக்டர் இருந்தால் உங்களோட முகத்துக்கு நல்லா இருக்கும், ஏன்னா நீங்கள் அந்த மாதிரிக்கு இருக்கிறீங்க, நான் உங்களை வில்லன் சொல்லலை, நீங்கள் வில்லன் கேரக்டர் எடுத்து நடிச்சிங்கன்னா உங்களோட கதாபாத்திரங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ எனக்குள்ள ஒன்று தோணுச்சு, நான் வில்லன் கேரக்டர் இனிமேல் செய்தது தான் வில்லன் கேரக்டர் தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ளே தீர்த்துக்கிறேன். அதுக்கு பிறகு அதே மாதிரி எனக்கு வில்லன் கேரக்டர்கள் நிறைய கிடச்சிச்சு. நான் செய்த கேரக்டர் எல்லாமே என்னைய பாராட்டியிருக்காங்க, எனக்கு அங்கீகாரமெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே போய்கொண்டிருக்கக்குள்ள தான் எனக்கு விஎம்சி சொல்லி ஒரு டீம் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு. வைகரை முத்தமிழ் கலாச்சார தமிழ் அப்படி சொல்லி அமைப்புன்னு சொல்லி ஒரு குரூப் என்னோட வந்து சேர்ந்து, அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் எனக்கு உள்ள நடந்தது. நான் நினைச்சதெல்லாம் வந்து எனக்கு நடந்தது. ஒரு தகப்பன் கேரக்டர் செய்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு பிறகு ஒரு அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரிக்கு ஒரு இது கிடைச்சது எனக்கு. நிறைய படம் வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. நிச்சயமா நீங்க நிறைய படங்கள்லாம் செஞ்சுட்டே இருக்கிறீங்க. ஸோ உங்களோட ஆசை வந்து என்ன? இப்போ படம் நடிக்கிற ஒருத்தருக்கு ஒரு ஆசை இருக்கும். அதில் குறிப்பாக சொல்லணும்னா தென்னிந்திய படங்கள் நடிக்கணும், இல்லை இந்தியாவில் போயிட்டு படம் நடிக்கணும், இல்லைன்னா இந்த ஹீரோவோட நடிக்கணும், அப்படியான மாதிரி ஆசை இருக்கும். உங்களுக்கு இருக்கிற ஆசை என்னென்ன? எனக்கு இருக்கிற ஆசை, நான் இந்தியா போயிட்டு நடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. பெரிய ஒரு வில்லன் கேரக்டராக நடிக்கணும். முக்கியமாக வந்து என்னுடைய லாரன்ஸ் மாஸ்டரை சந்திக்கணும்ன்ற ஒரு சிறிய காலத்துலேருந்து எனக்கு ஒரு ஆசை. இன்னும் அந்த சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. எனக்கு அது ஒரு ஆசை. எனக்கு அதுதான் என் மனசுக்கு இருக்கிற ஒரே ஆசை. ஒரு பெரிய படத்தில் நல்ல ஒரு கேரக்டரில் நல்ல ஒரு வில்லனாக நடிக்கணும். மற்றது என்னோட மனசு சொல்கிறது வந்து என்றைக்காக இருந்தாலும் நீ லாரன்ஸ் மாஸ்டர் போயிட்டு சந்திக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு. எதனால லாரன்ஸ் மாஸ்டர் சந்திக்கணுன்ற ஆசை? ஆசைன்ற நான் இப்போ வந்து டான்ஸ் பண்ணுறேன். நான் ஹிப்ஹாப், பிரேக் அந்த மாதிரி டான்ஸ்கள் பண்ணி கொண்டிருக்கேன். ஆனால் அவரை பார்த்து தான் நான் ஃபோக் டான்ஸ் இதெல்லாம் பழகுனது. எனக்கு ஒரு ஆசை, எனக்கு அந்த கலை எனக்கு கொடுத்த ஒரு தெய்வத்தை போயிட்டு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. சரி, அப்போ அந்த கலை திறமையை வந்து இங்கே இருக்கிற எங்களோட கலைஞர்களோட இல்லை இந்த நாட்டில் வந்து வெளியில கொண்டு வரணும், அதுக்கு தொடர்ச்சியா முயற்சி ஏதாவது செய்றீங்களா? அது நிறைய ஆசை இருக்கு எனக்கு. நிறைய கலைஞர்மார்களை இந்த நம்மட இலங்கை மண்ணை பொறுத்தளவுல நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. வாய்ப்பு இருந்தும் அதை வரவிடாமையும் இருக்காங்க. ஏன்னா நாளைக்கு வாங்கன்றாங்க. எனக்கெல்லாம் நடந்திருக்கு, நாளைக்கு வாங்க, நீங்க உங்களை பிடிச்சிருந்தா நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் போனா சொல்லுவாங்க, இல்லை உங்களோட கேரக்டருக்கு வேற ஒருத்தர் செய்கிறாரு, உங்களுக்கு இன்னும் ஒரு 2 கிழமை 3 கிழமையில உங்களுக்கு வாய்ப்பு வரும் அப்படின்ட்டு என்னை வெளியில தள்ளின இடங்களும் இருக்கு. அப்படி நிறைய அவமானப்பட்டு வெளியில. அப்படி பொதுவாக வந்து இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவமானம்ன்றது ஒரு சாதாரண விஷயம், அதை தாண்டி தான் வரணும். ஓகே, ஆனால் இப்போ நீங்கள் வந்து செய்கிற இந்த பொருளாதார சிக்கலுக்குள்ள நடிச்சுட்டு உங்களோட வாழ்வாதாரத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஸோ எப்படி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறீங்க? பேலன்ஸ் பண்ணுறேன்டா இப்படி தான். கலைக்கு நான் முதலிடம் கொடுப்பேன்.
அது என்னோட கேரக்டர், அதுதான் நான் கலைக்காக முதலிடம் நான் கொடுப்பேன். அதோடு நான் இந்த வேலையும் செஞ்சு கொள்றேன். சரி, வீட்டில் இருக்கவங்க எல்லாம் இந்த இதுக்கு நீங்க நடிக்க போறேன் இல்லைன்னு சொன்னா இப்படி இந்த துறையில கலைத்துறையில பயணம் செய்ய போறோம்னு என்ன சொன்னாங்க? என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுத்தாங்களா இல்லை வேணான்னு சொன்னாங்களா? என் வீட்டால எல்லா சப்போர்ட்டும் இருக்கு. எனக்கு எல்லா சப்போர்ட்டும் இருக்கு. என் ஒய்ஃபா இருக்கட்டும், என் பிள்ளைகளா இருக்கட்டும். என் பிள்ளைகள் 2 பேரும் நல்ல ஒரு டான்சர், அவங்களும் கலைத்துறையில பயணம் செஞ்சு கொண்டிருக்காங்க. என் வீட்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்காங்க. அதில் பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எதுக்கு போனாலும் உங்களோட விருப்பம்படி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் என்னை அனுப்புகிறாங்க. அது நீங்கள் இதை செய்யாதீங்க, அதை செய்யாங்க. எங்களோட நிகழ்ச்சியெல்லாம் ஒரு நேரத்தில் அவங்க சில நேரத்தில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இப்படி நடிக்கலுமா, நீங்கள் இப்படி நடிக்கிறீங்களா அப்படின்னு. அப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது, நீங்கள் நல்லபடியாக வருவீங்க முன்னுக்கு அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ நீங்கள் இதுக்குள்ளே நடிக்கும்போது நீங்கள் கஷ்டமான ஒரு கதாபாத்திரமோ இல்லைன்னா இதை எனக்கு பண்ணவே முடியாது அப்படின்னு ஏதாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக நான் இல்லை. சரி, ஓகே. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு கேரக்டர் இது ஒரு சினிமாவில் இருக்கலாம், இல்லாட்டி தமிழ் இந்தியன் சினிமாவில் கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேரக்டரை நான் பண்ணணும், இப்படி நான் நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்ச ஏதாச்சும் இருக்குதா? எனக்கு ஒரு ஆசை இருக்கு. சொல்லுங்க. எனக்கு பெரிய ஒரு வில்லனா நடிக்கணும். நான் மொட்டை அடிச்சு, எனக்கு மொட்டை அடிச்சு யாராச்சும் பார்த்து இன்ஸ்பயர் ஆன எனக்கு இன்ஸ்பயர் ஆன ஆனந்த்ராஜ் நான் பார்த்தேன். ஆனந்த்ராஜ் நான் பார்த்திருக்கேன். நான் மாநகர காவல் படத்துல நான் ஆனந்த்ராஜை பார்த்தேன். அப்ப அவர்ட ஃபேஸ் நான் ஒரு நாள் அதை பார்க்கணும்னு சொல்லி நான் மொட்டை அடிச்சேன். படம் பார்க்கணும், அந்த படத்தை அப்படிதான் போயிட்டு பார்க்கணும்னு சொல்லி மொட்டை அடிச்சு அவரை மாதிரி. இது சரியா ஒரு படம் வந்த புதுசு எப்படியும் 97 98 வாக்குல இருக்கும். நானே போயிட்டு மொட்டை அடிச்சு எங்கட அம்மாட்ட அடியெல்லாம் வாங்கிட்டேன். என்னடா நீ மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்க அப்படி. நான் எங்கட அம்மா மேல சரி பாசம். எங்கட அம்மாவுக்காக நான் எதை வேணாலும் செய்யறதுக்கு தான் இருக்கு. எங்கட அம்மா மேல நிறைய பாசம் இருக்கு. எங்கட அம்மா ஏசினாங்க, என்னடா நீ மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்க, இப்படி பாரு எப்படின்னு சொல்லி. தாய் இறந்துட்டு தாப்பா இறந்தா தான் மொட்டை அடிப்பாங்க. இல்லம்மா, நான் ஒரு கலைஞனுக்காக அடித்தேம்மா மொட்டை. எனக்கு இந்த மாதிரிக்கு போயிட்டு பார்க்கணும். அந்த போல அந்த டைமில் அந்த கண்ணாடியெல்லாம் போல கண்ணாடி வந்திருக்கும். அந்த கண்ணாடியெல்லாம் போட்டு அந்த படத்தை மாணவருக்காக படத்தை போயிட்டு பார்த்தது உண்டு. அது அந்த படம் மிச்ச மாச கணக்கில் நான் போய் பார்த்தது உண்டு. ஒரு நாளைக்கு 2 தடவை பார்ப்பேன். மொத்தம் எத்தனை வாட்டி பார்த்துருப்பீங்க? நான் பார்த்துருப்பேன், எப்படியும் ஒரு 50 வாட்டிக்கு மேலே பார்த்துருப்பேன். மாநகரக்காவல் படத்தை யாருக்கு? ஆனந்த்ராஜுக்காக. ஏன்னா அந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவரோட மாநகர காவல்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவரோட கேரக்டர்கள் வெறித்தனமா இருக்கும். அந்த அந்த மாதிரி நான் பெயிண்ட் எல்லாம் எடுத்து அடிச்சு டைலாக்னு ஞாபகம் இல்லை. ஆனா அவரை இப்ப நினைச்சாலும் அந்த கேரக்டர் தான் செய்வேன்னு நான் சொல்லுவேன். சூப்பர் சூப்பர். சரி, அது மாதிரி உங்களுக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரி இப்ப இங்க வந்திருக்கீங்க, இங்க இளைஞர்கள் வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப குறைவா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போதும் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. இப்போ அப்படி பயன்படுத்தும் போது உங்களுக்கு நேரம், அதே நேரத்தில் வேலை, இந்த இதெல்லாம் இருக்கும்போது எப்படி இது ரெண்டையும் கொண்டு போகிறீங்க? அதுதான், குடும்பமும் இருக்கு. அதுதான் இப்போ சாதாரணமா நான் நடிக்க போற இடத்துல நான் கை நீட்டி சம்பளம் வாங்கினது இல்லை. கலைக்காக தான் எல்லாமே செஞ்சிருக்கேன். இன்ன வரைக்கும் கை நீட்டி நான் ஒரே 2 இடத்துல நான் சம்பளம் வாங்கியிருக்கேன். மற்றது எல்லாமே நான் செஞ்சது என் கலைக்காக. ஆனால் இந்த மாதிரி டைமில் நான் வேலை இப்போ சாதாரணமாக எனக்கு இந்த ஷூட் இந்த நாளையில தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் ரவு பகலாக வேலை செய்வேன். ஏன்னா என்னுடைய குடும்பம் இருக்குல்ல, என்னோட குடும்பம், என் 2 பிள்ளைகள், அவங்க ஒருத்தவங்க கல்யாணம் முடிச்சுட்டாங்க, மற்றவர் ஸ்கூல் படிக்கிறாரு. அவரோட ஸ்கூல் படிப்பு, மற்ற என்னோட லைஃப் அதெல்லாம் பாதுகாக்கிறது நான் நைட் பகலாக வேலை செய்வேன். போயிட்டு வேலை எடுத்து செய்யக்குள்ள நான் நைட் பகல் பார்க்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய அந்த டைமுக்கு எனக்கு போகணுன்றதுக்காக நான் நைட் பகலாக வேலை செஞ்சுருக்கேன். கஷ்டப்பட்டிருக்கேன், நல்லா கஷ்டப்பட்டிருக்கேன். நான் இந்த கலைத்துறை எப்பயுமே விட்டதில்லை. ஆனால் இந்த கலைத்துறைக்காக ரொம்ப கேவலப்பட்டும் இருக்கேன், ரொம்ப அடிபட்டும் இருக்கேன். ஆனால் எப்பயுமே நான் அந்த கலைத்துறையை நான் விட மாட்டேன். இந்த கலைத்துறைக்காக தான் நான் வாழ்கிறேன். ஆனால் இந்த எப்படியோ தெரியாது, என்னோட பேருக்கு அர்த்தமோ தெரியாது, காளிதாசன் சொல்லி வச்சுருக்காங்க. எனக்கு அந்த காளிதாயும் பக்கத்துலமாக இருக்காங்க. அதனால தான் நான் இந்த கலைத்துறையும் செஞ்சு கொண்டு
என் லைஃப்பையும் அழகாக பார்த்து கொண்டு போகிறேன். பிறகு சரி, இந்த சினிமாவில் வந்து நான் ஜெயிக்கணும் அப்படின்றது எப்போ உங்களுக்கு இது ஆசையாக இருந்துச்சு? எனக்கு இது இது உண்மையிலே இந்த கலைத்துறையில் நான் வெல்லணும். ஏன், எதனால் அப்படி ஒரு ஆசை? எனக்கு ஆசை இருக்குது, நிறைய ஆசைகள் இருக்குது, படிப்படியாக சொல்லிட்டு போகலாம். எனக்கு நான் ஒரு சரியான இடத்துல வந்து நான் ஒரு கலைஞனாக வெண்டு ஒரு சரியான சம்பளம் ஒன்று எடுத்து என் கைக்கு சரியான சம்பளம் ஒன்று வர்ற ஒரு கலைத்துறை அப்படி எனக்கு அந்த ஒரு வாழ்க்கை கொடுத்துச்சுன்னு சொன்னால், எனக்கு ஆசை வந்து இந்த அநாத பிள்ளைகளை எடுத்து ஒரு இடத்துல வச்சு கொள்ளணும். உங்களோட மாஸ்டர்? என் மாஸ்டர்ட லைஃப் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். பொய் சொல்ல மாட்டேன், களவு செய்ய மாட்டேன், எல்லாருக்கும் நேர்மையாக வாழணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிக்கு இருக்கணும் இந்த தாய் தகப்பன். இப்பயும் நான் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இப்பயும் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் என்கிட்ட சொந்தமாக செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஓகே, அதுபோல் இப்போ நீங்கள் வந்து படமெல்லாம் நடிச்சிட்ருக்கீங்க. இப்போ இறுதியாக வந்து இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னீங்க, அது என்ன படம்? அதில் என்னவா நடிச்சிருக்கீங்க? அதில் நான் வந்திருக்கேன், வில்லனாக தான் நடிச்சிருக்கேன். மற்றது மீரான்ற ஒரு கதையில் அதில் நான் அப்பாவாக நடிச்சிருக்கேன். அது கடைசி ஷார்ட் ஃபிலிம். சிங்கள படங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கேன்? நான் சிங்கள படம் வாய்ப்பு எதிர்பார்த்துருக்கேன், கிடைச்சிச்சுண்டா கலைத்தாய் என்னை ஏற்றுக்கொண்ட மாதிரிக்கு நினைப்பேன். சரி, இப்போ இங்கே வந்து நிறைய சினிமா செய்கிறவங்க இருக்காங்க, நிறைய பேர் வந்து சினிமா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதில் எல்லாத்துலேயும் போட்டி போட வேண்டியது. யங்ஸ்டரும் இருக்காங்க, அதே மாதிரி வெல்டர்ஸும் இருக்காங்க, அதே மாதிரி எல்லாருமே வந்து இதில் வந்து இந்த போட்டியில் வந்து ஓடிட்டு தான் இருக்காங்க. வாய்ப்பு வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. ஏன்னா அதை உருவாக்குற ஆட்கள் வந்து குறைவு, தயாரிப்பாளர்கள் குறைவு. இங்கே தமிழ் சினிமா இல்லைன்னா தமிழ் படம் பண்ணணும் அப்படின்னு. அப்போது உங்களோட நண்பர்களோ இல்லைன்னா நீங்கள் சந்தித்தவங்களோ யாராவது சொல்லியிருக்காங்களா இதெல்லாம் தேவையில்லை, உனக்கு இது போதும், சும்மா விட்டு வேலையை பாரு, அப்படி ஏதாச்சும் நடந்திருக்கா? அப்படி சொன்னவங்கண்டா யாருமே இல்லை. அப்படி சொன்னவங்கன்னா யாருமே எதிர்ப்பு நிறைய இருந்தது. யாரு என்னத்துக்காக? இது உனக்கு செட் ஆகாது, நீ இந்த வில்லன் கேரக்டர் ட்ரை பண்ணுறதை விட்டுடு, இது உனக்கு சரி வராது, நீ வந்து படிக்காதவனா? நான் படிச்சில்லை, உனக்கு படிப்பறிவு இல்லை, அதாவது நீ வந்து இதை செஞ்சு உனக்கு செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி மனநோக அடித்த இடங்கள் நிறைய இருக்குது. அது உண்மையிலேயே இந்த டான்டி நிச்சயமா நீங்கள் வந்து மனசில் வந்து நான் சொன்னேன் ஆரம்பத்திலே, அவமானம் விமர்சனம் இதெல்லாம் இல்லாமல் இந்த துறையில் பயணம் செய்ய முடியாது. அது இங்கே அது இன்னும் அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து இப்போ பொதுவாக வந்து இருக்கிற கருத்தொண்டு இருக்குன்னு தானே, வயசாகிடுச்சு, இப்போ வந்து உனக்கு இது தேவையா, போயிட்டு வேலையை பாரு, இப்போ நீ போயிட்டு இதெல்லாம் சேர்ப்பி அப்படி ஏதாச்சும் சொல்லி? இல்லை, இப்போ அப்படி சொல்லலை. இப்போ சொல்கிறாங்க வந்து உங்களுக்குள்ள நல்ல ஒரு கேரக்டர், நல்ல ஒரு வில்லன் கேரக்டர், நீங்கள் நல்ல நீங்கள் எடுத்த இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம், உங்களுக்கு வில்லன் நல்ல அழகாக ஷூட் ஆகுது, நீங்கள் அதே ஃபாலோ பண்ணுங்க, அதே செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு வில்லன் கேரக்டர் நீங்கள் சொன்னீங்க ஆனந்தராஜரை பிடிக்க மாட்டேன் அடிச்சு, அது மாதிரி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டரை எங்களுக்காக பண்ணிக்காட்டு. உங்களுக்கு பிடிச்சி இப்போ நான் ஒரு கேரக்டர் சொல்கிறேன் எப்படின்னு சொன்னால், ஓகே நீங்கள் ஒரு பயங்கரமான வில்லன், சரியா? ஓகே, டெரரான ஒரு வில்லன். இப்போ வந்து உங்களோட பசங்களை வந்து ஒரு டீம் கடத்திட்டு போயிட்டாங்க. சரி, இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, பயங்கரமான வில்லனாக இருந்தாலும் அவங்க பேசும்போது சும்மா சாதாரணமாக பேசிட முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு பிள்ளைகளையும் காப்பாற்றி ஆகணும். அப்படி இருக்கும்போது அவங்க உங்களுக்கு கால் பண்ணி டிமாண்ட் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு கோடி காசு கொடு, உன் பிள்ளையெல்லாம் விட்டுருந்தேன். இப்போ நீங்கள் வில்லனா வந்து உடனே சரி காசு தரேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வில்லன் வந்து வில்லத்தனமாக யோசிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அதே நேரத்தில் அங்கே வந்து உங்களுக்கு பசங்களே இருக்காங்க, அவங்களே காப்பாற்றி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் நீங்கள் ஒரு வில்லனா எப்படி வந்து ஒரு கேரக்டர் பண்ணுவீங்க? ஒரு ஐடியாவாக எடுத்து சும்மா பண்ணுங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக. அப்படியா? நான் தான் இப்போ கடத்தி வச்சுருக்கேன், உங்களுக்கு கால் பண்ணுறேன், உங்களுக்கு கால் வருது, இப்போ நீங்கள் பேசுங்க, நான் கேட்குறேன், எனக்கு 1 கோடி கொடு. என்னோட பேசுவீங்களா? நீங்கள் நான் பேசுகிறேன், உங்களுக்கு பேசுகிறேன், என்னோட பேசுங்க. பேசுனா நான் வரேன். ஓகே. ஹலோ மிஸ்டர் காளி, உங்கள் பசங்க உங்களுக்கு உயிரோட வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக எங்களுக்கு 1 கோடி ரூபாய் பணம் தரணும். நாங்கள் சொல்கிற இடத்துல ஒரு 1/2 மணி நேரத்தில் கால் பண்ணி நாங்கள் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல கொண்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் கொண்டு வந்து தருவீங்களா இல்லையா?
இத மாதிரிக்கு எத்தனை பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? முதலாவது நீ யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? யாரா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இங்க இப்ப நீங்க சத்தமா பேசுனீங்கன்னா உன் பசங்க இருக்காங்க. ஏன் பசங்களை வச்சு நீ என்ன பிளாக் அவுட் பண்ற இருந்தாலும், ஆனா நீ முதல்ல யோசிக்கணும் யாருக்கிட்ட நீ பிளாக்மெயில் பண்றேன்னு சொல்லி. நான் காளி. நீ யாரா வேணா இருந்துட்டு போ, எனக்கு பிரச்சனையே கிடையாது. உன் பிள்ளை உயிரோட வரணும் அப்படின்னா எனக்கு 1 கோடி ரூபாய் நான் சொல்ற இடத்துல நீ கொண்டு வந்து தரணும். டென்ஷன் படுத்துறியடா. நீ என்னோட மோதிரத்தை விட என் புள்ளைய கொண்டு போயிட்டு நீ பிளாக் அவுட் பண்றியடா. அடே, நான் எல்லாத்தையும் வாங்கித்தான்டா பழக்கம். எனக்கிட்ட வாங்கித்தான் பழக்கம், நான் கொடுத்து பழக்கம் இல்லை. ஆனா நான் கொடுக்க தொடங்குனா வித்தியாசமா இருக்கும். உனக்கு 1 கோடியா வேணும், எங்க நிக்கல வரணும் மட்டும் சொல்லு, நான் வந்துடுறேன். அங்க வந்து நான் பாத்துக்கிறேன். இந்த சினிமா பட டைலாக் எல்லாம் என்னட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் உனக்கு இப்போ ஒரு 5 நிமிஷத்துல டைமையும் எங்க கொண்டு வைக்கணும்னு சொல்றேன், நீ அங்க கொண்டு வை. ஆனா உன் பசங்க உயிரோட வேணும்னா போலீஸ்ல போகக்கூடாது. அதே மாதிரி நீ வந்து ஏதாவது எக்ஸ்ட்ராவா வந்து திட்டம் போடக்கூடாது. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. உன் பசங்க உயிரோட வேணும்னா நீ இதை பண்ணித்தான் ஆகணும். தம்பி, நீ ஆள் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. நான் ஒரு குட்டி கதை உனக்கு நான் சொல்றேன், சரியா? நீ அந்த குட்டி கதையில எது விளக்க மட்டும் சொல்லு, நான் சொல்லிடுறேன், சரியா? ஒரு சிங்கம் அந்த பக்கத்து இருக்குது, ஒரு ஆடும் அங்கிட்டு இருக்குது, ஒரு பில்லுக்கட்டும் அங்கிட்டு இருக்குது, சரியா? நான் இப்ப நீ இந்த மாதிரி நீ என்னை பார்க்க வர்றதா இருந்தா நான் உனக்கு ஒரு டாஸ்க் தருவேன். நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரிஞ்சனால தான் என் பிள்ளைய நீ கடத்திட்டு போயிருக்க. அப்ப நான் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும், நீ என் பிள்ளைய கடத்தி கொண்டுட்டு நீ பெரிய ஆளா இருந்தாலும் எனக்கு என்னதான் பிள்ளைய கடத்தி. அதுதான் நான் சொல்றேன் தம்பி, கேட்டுக்கோ, இத நீ கேட்டுக்கோ. கேட்டுக்கிட்டு இந்த காளியை பத்தி பேசு. நீ இருக்கன்னு சொல்லு அந்த பக்கத்து, நான் இருக்க இந்த பக்கத்து. உனக்கு ஒரு டாஸ்க் தரேன். ஆனா இந்த டாஸ்கை செஞ்சு முடிச்சாதான் நீ என்னைய சந்திக்க முடியும். ஏன்னா நான் அவ்வளவு பெரிய ஆளுன்னு உனக்கு நல்லா தெரியும். என்னைய பிளாக்மெயில் பண்றதுக்காக என் பிள்ளைகளை கொண்டு நீ வச்சிருக்க. நான் உனக்கு ஒரு டாஸ்க் தரேன். முதலாவது, நீ பில்லு கட்டை கொண்டு வந்து இங்கிட்டு வச்சுட்டு, ஆனா சரிக்கு சமனா பாரத்தை கொண்டு வரணும். சரிக்கு சமனான பாரத்தை கொண்டு வரணும். பில்லு கட்டு எல்லாம் சரிக்கு சமனா இந்த கரைக்கு நீ கொண்டு வரணும். நீ பில்லு கட்டை முதல்ல கொண்டு வருவியா, இல்லாட்டி அந்த புளிய கொண்டு வருவியா, இல்லாட்டி அந்த கொண்டு வர, ரைட்? நீ அதை கொண்டு வர்றதுக்குள்ள உனக்கு ஒரு டைமிங் தரேன். அந்த டைமிங்ல நீ இந்த பக்கத்தை கொண்டு வந்துட்டியான்னு சொன்னா உனக்கு 1 கோடி என்ன, நான் 2 கோடியே கொண்டு வந்து தரேன், ரைட்? நான் 2 கோடியே தரேன். நீ அந்த டாஸ்கை செஞ்சு முடிக்க முன்னுக்கு நான் உன்னை முடிச்சிருவேன். நான் ஆட்டை எடுத்துக்கொண்டு மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுருவேன். நல்லா இருந்துச்சு, சூப்பர். இல்லை, ஏதாவது நமக்கு ஒரு கேரக்டர் பிடிச்சதுன்னா நம்ம வந்து அது எதையுமே வந்து பார்க்க மாட்டோம். தைரியமாக இருந்தால் இல்லை விருப்பம் இருந்தால் அதை செய்வோம். நான் தான் சும்மா ஒரு கவுண்டருக்காக பேசிட்டு இருந்தேன். சரி, ஓகே. இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கா? தொடர்ந்து இங்கே சினிமாவில் படம் ஏதாச்சும் இயக்கணும், டைரக்டர் ஆகணும், அப்படி ஏதாச்சும்? இல்லை, எனக்கு நல்ல ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆகும். இப்போதைக்கு நான் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நிறைய பேரை உருவாக்கிக்கிட்டும் இருக்கேன். இன்னைக்கு வந்து தான் சோஷியல் மீடியா வந்து இவ்வளோ வளர்ந்துருக்கு. சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இப்போ உங்களுடைய டான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை அது தொடர்பான அப்டேட் ஏதாச்சும் சோஷியல் மீடியால எல்லாம் போடுறீங்களா? போடுவேன். நான் பாவிக்கிறேன், நான் யூடியூப் சேனல் பாவிக்கிறேன். யூடியூப் சேனல் டிக்டாக். எத்தனை பேர் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க? இப்போதைக்கு எந்த ஸ்டூடெண்டா இருக்காங்க, இப்போ ஒரு 14 பேர் போல இருக்காங்க. 14 பேர் போல. சரி, இன்னும் இந்த துறையில நீங்க நிறைய வளரணும் அப்படின்னு நாங்க சொல்லிக்கிறோம். நடிக்கிறீங்க, நல்லா முயற்சி செய்றீங்க, வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்தும் இந்த பணியில முயற்சி செஞ்சுட்டே இருங்க. உங்களோட நடிப்புத்துறையா இருக்கலாம், அதே மாதிரி சமூக சேவையா இருக்கலாம், தொடர்ச்சியா ஏழை மாணவர்களுக்கும் அதே மாதிரி இந்த துறையில வந்து ஆசைப்படுறவங்களுக்கு உதவிகள் செய்றீங்களா, அதுவும் தொடர்ந்து பயணம் தொடரட்டும் என்று வாழ்த்துக்களை சொல்றேன். ஆறுமுகம் காளிதாசன் அவர்களுக்கு நன்றி. முதலாவது இந்த நன்றியை சொல்லணும் என்னுடைய தங்கச்சிக்கு. அவங்களோட மூலியமா இந்த டான் டிவி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்குது. மிச்ச சந்தோஷம், மிச்ச நாள் கனவு இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ட்டு.
இந்த டாட் டிவி எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து இந்த இடத்துல உட்கார வச்சு என்னோட பேசியிருக்குது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப நன்றி அனைத்து எல்லா கலைஞர்களுக்கும், எல்லா சொந்தங்களுக்கும், இந்த மண்ணில் வாழும் அனைத்து உள்ளங்களுக்கும் காலையின் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்து நிறைய விடயங்களை பேசிட்டு இருந்தாரு. இலங்கையில் கலைத்துறையில் தனக்கான ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் காளிதாசன் அவர்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் விடைபெறும் நான் ரிஸ்வான். அதே மாதிரி ஒளிப்பதிவில் ஈடுபட்ட சஞ்சய், திவாகர், சல்மான், சுதர்சினி ஆகியோருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அண்ணா.